நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது இடைவிடாது பெய்து வரும் சூழலில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்கின்றனர். 25 பேர் கொண்ட 4 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழு அங்கு விரைகின்றனர். கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து அணைகளும் வேகமாக நிரம்பி வரும் சூழ்நிலையில் தற்போது 25 பேர் கொண்ட 4 தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குழுவாக அங்கு விரைகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் காரணமாக அங்கு தற்போது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைகின்றனர். தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். தென் மாவட்டங்களில் தற்போது கனமழையானது கொட்டி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு விரைகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுடலைக்குமார். 17ஆம் தேதி இன்று முதல் 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருந்தது. அதன்படி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களிலும் இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணைகளான மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு இந்த 3 அணைகளும் 90% அணையுடைய அளவானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி மணிமுத்தாறு அணையில் 30,000 கனவரத்தானது வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மற்ற அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரக்கூடிய அளவானது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஆற்றங்கரையிடம் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தற்பொழுது தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கக்கூடும் என்ற வானிலை மையம் அறிவித்ததன்படி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக சென்னை அரக்கோணத்திலிருந்து 25 பேர் கொண்ட 4 குழுக்கள் 100 தேசிய பேரிடர் மேலாண்மை கூடிய மீட்பு படையினர் தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலைக்குள் அந்தந்த மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சென்று அந்தந்த மாவட்டங்களில் அதிக கனமழையின் காரணமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள் எந்தெந்த பகுதி, நீர்பிடிப்பு பகுதிகள், அந்த முக்கியமான பகுதிகளுக்கு சென்று இந்த மீட்பு பணிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்வதற்கு தயாரான நிலையில் அந்த உபகரணங்களுடன் தற்பொழுது சென்னையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலை அவர்கள் தங்களுடைய பணியை துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதிகாலை முதல் தற்பொழுது வரை மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதியிலும் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாருக்கு மேற்பகுதியில் உள்ள மாஞ்சோலையில் 135 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவாகியிருக்கிறது. அதே போன்று காக்காட்சியில் 152 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் இருக்கிறது அதிகபட்சமாக 190 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவாகியிருக்கிறது. அதே போன்று ஊத்து பகுதியில் 169 மில்லிமீட்டரும் மழையளவு பதிவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்து அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதிகரித்து காணப்படுகிறது. மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலை.